திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். நிலை 5. இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான். இயேசுவின் உடல் நிலை மிகவும் மோசமடைந்ததைக் கண்ட போர் சேவகர்கள் அவர் வழியிலேயே இறந்துவிடக் கூடும் என்று அஞ்சுகிறார்கள். எனவே வயலில் இருந்து வந்து கொண்டிருந்த சீரேனே ஊரை சேர்ந்த சீமோன் என்பவரை வலுக்கட்டாயமாக அழைத்து இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவும்படி பணிக்கிறார்கள். சீமோன் இதை தன் விருப்பத்தோடு செய்யவில்லை, ஒரு கட்டாயத்தின் பேரிலே செய்கிறான். ஆனால் அந்த சிலுவையை தொட்ட அந்த நிமிடம் முதல் அவன் வாழ்வு ஒரு புனிதமான பயணமாக மாறுகிறது. இந்த காட்சி நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் மற்றவர்களின் துன்பங்கள் சில நேரங்களில் நமக்கு ஒரு சுமையாக தெரியலாம். ஒருவருக்கு உதவி செய்வது நம்முடைய நேரத்தை வீணடிப்பதாகவோ அல்லது தேவையற்ற வேலையாகவோ நாம் கருதலாம். ஆனால் துன்பப்படும் ஒரு சகோதரருக்கு நாம் செய்யும் ஒரு சிறு உதவி கூட உண்மையில் நாம் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுவதற்கு சமம். நாம் விரும்பி செய்தாலும் கடமைக்காக செய்தாலும் பிறருடைய சுமையை தாங்குவதில் ஒரு புனிதம் இருக்கிறது. ஜெபம். எங்கள் சுமைகளை தாங்கும் இயேசுவே, உமது சிலுவையை சுமக்க சீமோன் உதவிய அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுயநலத்தோடு வாழாமல் பிறருடைய கஷ்டங்களில் அவர்களுக்கு தோள் கொடுக்க எங்களுக்கு ஒரு விசாலமான இதயத்தை தாரும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிடைக்கும் வாய்ப்புகளை ஒரு வரமாக நினைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். பிறர் சுமக்கும் சிலுவையின் பாரத்தை குறைக்க எங்களை பயன்படுத்தும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.